கடந்த சில நாட்களாவே இளைஞர்கள் போதையில் செய்யும் அட்டூழியம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. வருங்கால அரசு இளைஞர்களின் கையில்னு சொல்றோம். ஆனா அவங்க கையில கஞ்சாவும் பட்டா கத்தியும் தான் புழங்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போதைப் பொருள் பயன்படுத்துறதுல தமிழகம் 0% இருக்குன்னு சொல்றாரு. அந்த 0% தான் வடமாநில இளைஞரை கொடூரமா தாக்குன 4 ஜந்துக்கள். திருப்பூர்ல நடந்த கோவில் திருவிழாவில் மதுபோதை ரவுடி ஒருத்தன் பெண்களை ஆபாசமா பேசிட்டு அதை கேட்க வந்த போலீசாரையும் கத்தியை காட்டி மிரட்டிட்டு இருக்கான். அதே திருத்தணியில ஒரு பட்டு வியாபாரிய கொடூரமா அடிச்சிருக்கானுங்க. இது எல்லாமே அந்த 0%ல தான் வருது. சரி, நம்ம தமிழகம் தான் இந்த நிலைமையில இருக்குன்னா புதுச்சேரியில இந்த மாதிரி ஒரு சம்பவம் சமீபத்துல நடந்திருக்கு. புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் தான் மீனவர் செந்தில். கடந்த டிசம்பர் 31 அன்னைக்கு இரவு புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால அதே பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் கஞ்சா மற்றும் மது போதையில செந்தில் வீட்டு பக்கத்துல ரகளையில ஈடுபட்டிருக்காங்க. இதை தட்டி கேட்ட மீனவர் செந்திலுக்கும் இளைஞர்களுக்குமே இடையே கடுமையான வாக்குவாதமே ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் அருகில் இருந்த கல்லை எடுத்து செந்தில சரமாரியா தாக்கியிருக்காங்க. இதுல பலத்த காயமடைந்த அவரு ரத்த வெள்ளத்துல மிதந்திருக்காரு. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் செந்திலை மீட்டு அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனால் அவர் சிகிச்சை பலனில்லாம உயிரிழந்துட்டாரு. இந்த நிலையில குடிபோதையில் மீனவரை கொலை செய்த இளைஞர்களை உடனடியா கைது செய்யணும்னு வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் துணைநிலை ஆளுநர் இல்லம் பக்கத்துல மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியல்ல ஈடுபட்டவர்கள்ட்ட சமாதான பேச்சு நடத்தியிருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லி வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினாங்க. இதனால சிறிது நேரம் அங்க பரபரப்பே நிலவியது. குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்படுவாங்கன்னு உறுதியளித்தனாலதான் அந்த மறியல் போராட்டமே கைவிடப்பட்டுச்சு. புத்தாண்டின் முதல் நாள்லேயே மீனவர் அடித்து கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் புதுச்சேரியில ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த இளைஞர்கள் கையில சரளமா இந்த பட்டா கத்தி கஞ்சா இதெல்லாம் போகக்கூடிய அளவுக்கு இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஒரு ஹெட்டு, அதுல ஒரு கெத்து, வெளியே வர விஷயம்லாம் 20% தான். ஆனா வராத விஷயம் என்னவோ 80% இருக்கு. அரசு இளைஞர்களுக்காக படிப்புல இருந்து பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு. அதே மறுபக்கம் இளைஞர்கள் வாழ்க்கை அழிவதற்கான வழிவகையும் இங்க அதிகமா இருக்கு. அதை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு அரசு கவனம் செலுத்தலையா அப்படிங்கிற கேள்விதான் எழுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.